வணக்கம் சுந்தர், எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். ஆமா. வணக்கம் சார். நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். தேர்தல் எல்லாம் முடிஞ்சது. ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு. பிரதமராக திரு மோடி அவர்களும் பதவி ஏத்துட்டாரு. ஆனா ஓ! ரிசல்ட் தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா சார். நம்ம கிட்டத்தட்ட பாஜகவால அது 400ன்னு முன்னிறுத்தப்பட்டுச்சு. பட் 400 நம்பலைனாலும், அந்த போன தடவ நான் நம்புனது என்னன்னா, அந்த 300 அந்த 303 அந்த 300க்கு கீழ 303க்கு கீழ அவங்க போக மாட்டாங்கன்னு தான் நானே நம்புனேன். ஆக்சுவலா அவங்க தான் அப்ப அவங்களே அப்படிதான் நம்பியிருக்காங்க. இந்த முறை பெரிய கணிப்பாளர்கள் நீங்க பிரசாந்த் கிஷோர், பிரதீப் குப்தா போன்றவர்களே அப்படிதான் கணிச்சாங்க. அந்த கணிப்புகளே கூட தவறி இருக்குது. அந்த தவறுதலும் ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. என்னன்னா, நெறைய தொகுதிகள்ல 50, 60 தொகுதிகளுக்கு மேல பிஜேபி ஒரு 20,000 ஓட்டுகளுக்குள்ள, 25,000 ஓட்டுகளுக்குள்ள 5,000, 3,000, 4,000 அப்படிலாம் எக்கச்சக்கமான தொகுதிகள்ல அவங்க தோல்விய சந்திச்சிருக்காங்க. அப்ப ஊபி உங்களுக்கு எப்போதும் 50, 60க்கு மேல சீட் எடுத்துக்கிட்டு இருந்த 2 தேர்தல்ல திடீர்னு ஊபி அதுல பாதி ஆகுதுல்ல. அப்ப அவங்க பிளான் பண்ண பல விஷயங்கள்ல அதுல பின்னடையுது. நீங்க ஊபி ஒரு 30 சீட்டு இன்னும் எப்போதும் போல உங்களுக்கு ஏறி வந்துருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே இது அவங்க நெனச்சது போலயே நடந்திருக்கும். அதே போல மகாராஷ்டிரால ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள், அதெல்லாம் அங்க கிடைக்க வேண்டிய தொகுதிகள கிடைக்க விடாம தேக்கியிருக்குது. அதுபோல ராஜஸ்தான் அந்த பகுதிகள்ல நமக்கு ஒரு சென்ற முறை கிடைச்சது கிடைக்கல. அப்ப இப்ப மத்திய பிரதேஷ் போன்ற நமக்கு மத்திய பிரதேஷ் கிடைச்சிருக்கு. ஒடிசால எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட்டே புடிச்சிருக்கோம். அப்படியே நடந்திருக்கு. ஆந்திரால ஸ்வீப் பண்ணியிருக்கோம் நம்ம கூட்டணி. அதுவும் நடந்திருக்கு. தெலங்கானால மின்போர்டே ஏறி வந்திருக்கிறோம். அப்ப எல்லா கேரளால அக்கவுண்டே ஓப்பன் பண்ணியாச்சு. அப்ப இதுவும் நடந்திருக்குது. அதே சமயத்துக்கு நமக்கு ஏற்கனவே கிடைத்த மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியா, இல்ல அங்க இருக்கக்கூடிய நிர்வாக கோளாறா, இல்ல இன்டர்னலா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளா, இல்ல மக்கள்ட்ட அங்க பரப்பப்பட்ட பிரச்சாரம் எப்படி? அத எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி சரிப்படுத்தணும். ஆனா தேர்தல் முடிவுகள் மாத்த முடியாம இருக்கிறதுனால, அத பண்றது அடுத்த தேர்தலுக்கே தவிர முடிவுகள் முடிவுகள் தான். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இது நீங்க மோடிக்கு இது ஒரு பின்னடைவு மாரி காட்டப்படுறதெல்லாம் நான் நம்பல. எப்படின்னா, மோடி தொடர்ச்சியாக இந்தியால ஒரு கவர்ன்மென்ட் மெஜாரிட்டி கவர்ன்மென்ட்டே ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நெனச்சுட்டு இருந்த நேரத்துல ஒரு 272, 303 ஒரு ஒரு ஒட்டுமொத்த என்டிஏ 330க்கு மேல அப்படிலாம் பார் செட் பண்ணி ஒரு கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்ணதுனால, அவர் அந்த 272 மார்ஜின தொட முடியாம ஒரு 30 தொகுதிகள் பின்தங்கிட்டாருன்னு நெனைக்கிற போது, இப்ப ரஜினி படம் ஓடலன்னா, அது ரஜினிக்கா தான் தோல்வியா இருக்கும். அதாவது ரஜினியோட கடந்த படம் போல இந்த படம் போலயே தான் இருக்குமே தவிர, ஒட்டுமொத்தமா அது இண்டஸ்ட்ரியில பார்க்கப்படுறப்ப அந்த படம் பெரிய வசூலையும், பிரம்மாண்டத்தையும் குடுத்திருக்கும். அதே மாரி தான். இது ஒரு மோடி இந்த 272 கிராஸ் பண்ணது மோடிக்கு மட்டுமான தோல்வி. அது மோடிக்கு மட்டுமான ஒரு பின்னடைவே தவிர, அது ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தில் பாஜகவின் பின்னடைவு. காங்கிரஸுக்கும் பிஜேபியும் கம்பேர் பண்றப்ப அது மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் ராகுல் காந்தி ஏறி வராரு, மோடிக்கான பின்னடைவுன்னு சொல்லப்படுறதெல்லாம் அபத்தம், குப்பையில போட வேண்டிய கருத்துக்கள். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க அந்த என்டிஏங்கிறது ப்ரீ போல் அலையன்ஸ்லயே 290க்கு மேல இருக்காங்க. எந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க என்டிஏன்னு பேசினாங்களோ, அந்த கூட்டணி 290க்கு மேல இருக்கு. நீங்க போஸ்ட் போல் அலையன்ஸ்ல கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்ணல. மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரேவும், காங்கிரஸும் பிஜேபியும் ஒண்ணா நின்னு அவங்க தேர்தல சந்திச்சுட்டு, அதுக்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு, வெற்றிக்கு பிறகு அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டியவங்க அப்ப உத்தவ் தாக்கரே போய் காங்கிரஸோட போனாரு. இந்த மாரி போஸ்ட் போல் அலையன்ஸ்ல இந்த கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்ணல. எந்த அரசு எந்த ஆட்சி எந்த கூட்டணி அரசாளணும்னு கேட்டாங்களோ, அதே கூட்டணிய நல்ல சஃபிஷியன்ட்டான இடத்தோட போய் அவங்க ஆட்சிக்கு உட்கார போறாங்க. அதனால இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. மத்தபடி இந்த 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 தோல்விகள் எந்தெந்த மாநிலங்கள்ல பிரச்சனை இருக்கு, அது எல்லாமே களையப்பட வேண்டிய பிரச்சனை. சீரியஸா அட்ரஸ் பண்ணணும். என்ன காரணம்னா, அடுத்தடுத்து மாநில தேர்தல்கள் நெறைய இருக்கு. அதே மாரி அகில இந்திய அளவுல 29 மிக முக்கியமான நேரமும் கூட. அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக அந்த பாஜக ஆட்சி அவங்க கொண்டு போணும்னு நெனைக்கிறப்ப, அந்த பிரச்சனைகள தீர்க்கணும். அவங்க அத களைவாங்க. நீங்க தோல்விகளில் இருந்து பாடம் படிக்கக்கூடியவர்கள்ல மோடி மிகப்பெரிய மாஸ்டர். அதனால அவர் தான் தோன்றித்தனமாக தன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு போறவர் அல்ல. அவர் எல்லாத்தையும் கூர்ந்து கணிக்கிறவர். அவர் ஃபாஸ்ட் லேர்னர். அதனால அதெல்லாம் நம்ம யாரும் சொல்லிக் குடுக்கறதுக்கோ அதுல ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். இல்ல, நீங்க கூட சொன்னீங்க, எதிர்பார்க்காத மாநிலங்கள்ல எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் கேரளால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானால வந்திருக்கிறாங்க, ஆந்திரால வந்திருக்கிறாங்க. ஆனா, அ அவங்க ஆட்சி செய்யக்கூடிய யூபி, அதாவது டபுள் என்ஜின் சர்க்காரு, புல்டோசர் சர்க்கார்ன்னு ரொம்ப பேசப்பட்ட அந்த இடத்துல ரொம்ப தோல்வியை தழுவி இருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்டா இருந்துட்டாங்களோ?
இல்ல தோல்வின்னு இல்ல. நீங்க வந்து ஊபி வந்து நமக்கு வந்து 2014க்கு பிறகு தான் நம்ம கைவசத்துல பெருசா வந்திருக்குது. ஊபி வந்து நமக்கு இத்தன வருஷத்துல வந்து அது வந்து முலாயம், மாயாவதி, காங்கிரஸ் அப்படிதான் இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த ராமர் கோயில் சமயங்கள்ல கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அமைக்கப்பட்ட அரசு தான் அந்த அரசையும் கலைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கும். ரொம்ப சொற்பம் தான். 2014ல மோடியினுடைய எழுச்சியோட அந்த ஊபி வந்து அமித்ஷாவினுடைய ஒர்க்னால அது மேல எழுந்து வருது. அதுக்கப்புறம் 2017ல ஒரு பெரிய வெற்றி. சோ வந்து பெரிய வெற்றிக்கு இங்க யோகின்னு ஒரு பெரிய முகம் கிடைச்சுட்டாரு. சோ அந்த ஊபிங்கிற அந்த இத வந்து நம்மால கொண்டு போறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய படைத்தளபதி அந்த இடத்துல இருந்ததுனால சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. நீங்க சார் எதையுமே இப்படி பார்க்கணும். அது வந்து மோடி வந்து ஒரு 10 வருஷம் ஆண்டிருக்கிறாரு. நீங்க வந்து ஊபிக்குள்ளேயும் வந்து ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட் இருக்கு. அதுவும் வந்து முழு மெஜாரிட்டியான ஒரு மாநில அரசு இருக்கு அந்த இடத்துல பாஜக அரசு. நீங்க வந்து அவரையும் அடுத்த பிரதமர் கேண்டிடேட்னு முன்னிறுத்திக் கொள்வதற்கு அவருக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப வந்து இவ்வளவும் இருக்கிறப்ப அங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இயல்பாவே உருவாகுறது எதார்த்தம். நீங்க அதை விட மிக முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா, இன்னைக்கு வரக்கூட புதிய வாக்காளர்களை பிஜேபி எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து புது யங்ஸ்டர் வந்து ஓட்டு போடுறான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா மோடியின் ஆட்சி இருக்கு. ஆனா பிரச்சாரங்கள் ஊடகங்கள்லயும், எதிர்க்கட்சிகள்ட்டயும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ மோடி வந்து மோடியினுடைய தந்தை, மோடியினுடைய தந்தையோடு தந்தை காலங்காலமாக ஜார் மன்னர்கள் போல இந்த இந்தியாவை ஆள்வதைப் போல அவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க இந்த நாட்டை 60 வருடங்களுக்கு மேல ஆண்டது வந்து நேரு குடும்பமும், காங்கிரஸும் தான். ஆனா இந்த 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 ஊழலையும், இந்த ஒரு மோசமான ஆட்சியையும் வீழ்த்தி மோடி 2014ல தான் ஏறி வந்திருக்காரு. ஆனா தொடர்ச்சியாக ஏதோ இங்க காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி நடப்பதை போலவும், ஊபி, ராஜஸ்தான் போன்ற பகுதிகள் வந்து ஒரு 50 வருஷமா வந்து பிஜேபி மட்டுமே இங்க செங்கோல வச்சு கொண்டிருப்பதை போலவும், அவங்க ஒரு மாயத்த கட்டமைக்கிறாங்க. அப்போ வந்து புதிதாக எழுந்து வரக்கூடிய ஒரு யங்ஸ்டர் வந்து, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர் வந்து அவங்க எல்லாத்தையும் போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்களா? இல்ல எல்லாத்தையும் தேடி பார்ப்பாங்களா? எவ்வளவு தூரம் அவங்க இந்த விவாதத்துக்கு தயாரா இருக்காங்கன்னுலாம் தெரியல. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மக்களை ஜனநாயகப்படுத்துவது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல அவங்கள அரசியல் மயப்படுத்துவது, அரசியலில் கூர்மையாக்குவது. இது வந்து ஒரு ஒரு அரசியல்வாதிகளுக்கு மிக தேவையான ஒண்ணு. ஒரு தனி மனிதனுக்கு அவசியம் இல்ல. ஆனா ஒரு அரசியல்வாதி வந்து மக்களை எந்த அளவுக்கு தன்மையப்படுத்தி அரசியல்படுத்துறாங்கிறது முக்கியம். அப்ப நம்ம புதிய வாக்காளர்களை கவருவது எப்படி? அவர்களை நம்மை நோக்கி திருப்புவது எப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர் வந்து பிஜேபிக்கு வாக்களித்த மாநிலங்களும் இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக வாக்களித்த மாநிலங்களும் இருக்குது. அதுலலாம் சந்தேகம் இல்ல. அவங்க நம்மள விட்டு அப்படியே விலகி இருக்காங்க அப்படிலாம் சொல்லல. ஆனால் அவர்களை வந்து ஊபி போன்ற பகுதிகளில் தீவிரமாக அவர்களை தனக்குள் இழுப்பதை, தங்களை தங்களை வசப்படுத்துவதை கவனிக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ்வளவு வளர்ச்சியை செய்திருக்கிறார்கள். ஊபி வந்து வரலாறு காணாத வளர்ச்சியை யோகியின் கீழும், மோடியின் கீழும் நடந்திருக்கு. அவ்வளவு ரோடுகள், அவ்வளவு சாலைகள். ஆனா ஆன்டி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, வேலைவாய்ப்பு குறைவு இருக்குன்னா, எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. நீங்க வந்து எத்தனை கோடி மக்கள் அங்க இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் வறுமையின் பிடியில இருக்காங்க. அத படிப்படியாக நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கு ஒரு அரசு. நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒரு குழிக்குள்ள மாட்டுன ஒரு ஒரு மனிதனை வந்து காப்பாற்ற வருபவன் கையை கடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு சில வேளைகள். மக்கள் மேல குறை சொல்லக்கூடாதுன்னா குறை சொல்லக்கூடாது. ஆனா ஒரு மக்கள் வந்து இன்னும் எவ்வளவு காலம் தான் இப்படியே இத சொல்லிட்டு இருக்க முடியும்? எங்களுக்கு விவரம் தெரியல, எங்களுக்கு விவரம் தெரியல. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு மாற்றத்துக்கான ஒரு அரசு உங்களை கைதூக்கி விடுவதற்காக ஒரு அரசு நிக்குது. அந்த அரசு உங்களுடைய வேலைவாய்ப்பை கண்டிப்பாக பெருக்குறது. இன்னைக்கு வந்து தொழில் வளம் வந்து சின்ன சின்ன தொழில்கள் எந்த அளவுக்கு உற்பத்தியாகி புதுசா பெருகி இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் சார். நீங்க வந்து இன்னைக்கு மோடி கொண்டு வந்த ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இல்ல ஜிஎஸ்டி அதன் அதன் வழியாக வந்த எவ்வளவு தொழில் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து இதே டாக்ஸ வந்து முன்னாடி எப்படி கட்டுனாங்க, நாடு முழுக்க எப்படி கட்டுனாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு எவ்வளவு வந்து பேங்க் லோன் தராங்க, எவ்வளவு சின்ன சின்ன தொழில் செய்ய முடியுது, எவ்வளவு சிறு தொழில்கள் உருவாயிருக்கு புதுசா. அது இல்லாம மோடி வந்து இந்த இந்த நம்பரையும் எடுக்க முடியாதுல்ல. இந்த அவரு அவரு எடுத்த இந்த இன்னைக்கு அவருக்கு பிஜேபி இண்டிவிஜுவலா எடுத்த 240யும் அதே மக்கள் தானே ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப இந்த நம்பர் அதே இன்னும் 36% ஓட்டு எடுத்திருக்காரு. முன்பை விட ஓட்டு அதிகமா கூட ஆயிருக்கு மொத்த கவுண்டிங்ல பார்க்கிறப்ப. அதெல்லாம் கரெக்ட்டா நடந்திருக்கு. ஆனால் யுபிஐ பொறுத்தவரைக்கும், என்ன பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து வளர்ச்சி அதெல்லாம் பத்தி பெருசா பார்க்காம, அவர்கள் வந்து ஏதோ ராகுல் காந்தி வந்து ஏழை எளியவர்களுக்கு நாங்க வந்தோனே என்னுடைய டக்குன்னு பணத்த பிச்சு குடுத்துருவேன்னு கையெழுத்து போடுற ஒரு இயக்கம் நடத்தி, அத ஏதோ ஒரு உத்தரவாதம் போல அவருக்கு கையெழுத்து போட்டு குடுத்தது வந்து ஓரளவு செல்லுபடியா இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப வந்து அதே போல அவர்கள் ஜாதியாக அங்க வந்து மக்கள வந்து பிரிச்சாங்க. நீங்க வந்து தாக்கூர், பிராமின், ஓபிசி, எஸ்சி இப்படியெல்லாம் சொல்லி மக்களை தீவிரமாக ஜாதி ரீதியாக அவர்கள் மூர்க்கப்படுத்தினாரு. என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய பொய் வாக்குறுதிகள குடுக்காம இருக்கிறதுக்கு தேர்தல் ஆணையமே வந்து அதுல விரைந்து ஒரு முடிவு எடுக்கணும். அது வந்து ஏதோ நீதிமன்றம் வழியாகவோ அல்லது வந்து எதன் வழியாகவோ அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு தண்டனையை செட் பண்றதுல வரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பொய் வாக்குறுதிகள் வந்து மக்களை வந்து திசை திருப்புகிறது, ஒரு நேர்மையாக அமைய வேண்டிய அரசையே தடுக்குது. அப்ப இது இதை வேடிக்கை பார்ப்பது வந்து எல்லாம் தான் தெரியுது நமக்கு சூதாட்டம்னு. அதுல போய் எவன் வேணாலும் சாவட்டும்னு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. எத்தன பேர் சொல்றோம் இந்த ஆன்லைன் ரம்மிய வந்து ஆன்லைன் கேம். நிப்பாட்டணும். அதுக்கு எவ்வளவு பேர் கொடி பிடிக்கிறாங்க. எத்தனை இது மாரி ஒரு இதே லாட்டரி சீட்ட நிப்பாட்டியிருக்கோம் தமிழ்நாட்டிலேயே.
கந்துவட்டியை நிப்பாட்டணும், அதெல்லாம் எங்கேயும் நடக்கக்கூடாதுலாம் சொல்லி போராட்டம் பண்றோம். அதே போல தானே பொய் வாக்குறுதிகளும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடியது சார் இந்த பொய் வாக்குறுதிகள்லாம். அப்ப வந்து இதுல வந்து இந்த அரசு தீவிரமாக முன்னெடுக்கணும். வாயில வந்ததை எலக்ஷன் டயத்துல பேசிட்டு போயிட முடியாது. அதாவது மேடையில ஏதோ ஒண்ணு பேசுறீங்கன்னா, வாக்குறுதிகள் நீங்க வந்து மக்கள் வந்து நீங்க ஏதோ பெருசா தர போறீங்க, கஜானாவ உடைச்சு தர போறீங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு ஒரு ஓட்டு போட்டா அந்த அரசு என்னவாக போகுது? அந்த அரசு எவ்வளவு கேவலமான ஆட்சியை செய்தாலும் திரும்ப அத வெளியில ஏத்துறதுக்கு மக்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமாயிடுது அதுல. அப்ப அது வந்து மக்கள் உணர்ந்து வாக்களிக்கணுங்கிற மாரி, மக்கள் உணர்வதற்கு அவருக்கு ஏதுவா இருப்பதற்கான வேலைய அரசுகளும் செய்யணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்ல இதற்கு முன்னாடி வந்து மோடி அவர்கள் பிரதமரா இருந்த 2 டெர்ம்லயும், அதாவது நீங்க 2014ல பாத்தீங்கன்னாலும் 2019லயும் அவங்க வந்து ஒரு தனி மெஜாரிட்டி வந்து இருந்தது. சோ நெறைய வந்து சுயமா அவங்களால நெறைய திட்டங்கள பண்ண முடிஞ்சது. நெறைய மாற்றங்கள கொண்டு வர முடிஞ்சது. ஆனா இந்த முறை வந்து இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து ஒரு கூட்டணியோட தான் இருக்கணும். மத்தவங்களோட அந்த சப்போர்ட் இருந்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. சோ இந்த ஆட்சியும் அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து அதே வேகத்தோடும், விவேகத்தோடும் செயல்படுவாரா? இல்ல சார். ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து நிதிஷ்குமாரும் நீங்க டிடிபி சந்திரபாபு நாயுடுவும் ஒரு பெரிய முக்கியமான பிளேயரா இருக்கிறதுனால அந்த எண்ணங்கள் பல பேருக்கு வருது. பட் நம்ம ஒண்ணு கவனிக்கணும். இவங்க 2 பேருமே இல்லைனாலும் இந்த ஆட்சிக்கு வந்து நம்பர் வந்து 265 இருக்கு. இவர்கள் 2 பேருமே நீங்க இல்ல அப்படின்னாலும் 265 நம்பர் வந்து என்டிஏவுக்கு இருக்கு. நீங்க அந்த அதாவது 240 பிளஸ் இதர சின்ன சின்ன கூட்டணிகள் அவர்கள் வந்து எந்த புள்ளியிலயும் நகரப் போறதில்ல. அவங்க இவங்களோட இருக்காங்க உறுதியாக. அப்ப இவங்க 2 பேரும் போனாலும் 265ன்னா பாக்கி 272க்கு இன்னொரு 7 சீட்டு தான் தேவை. அந்த 7 சீட்ட எங்கிருந்து வேணாலும் பெற்று இந்த ஆட்சிய வந்து தக்க வைக்க முடியும். நீங்க வந்து அதுல வந்து மோடி, ஷா வந்து உஷாராக இருப்பாங்க. இந்த நம்பர வந்து அவங்க இப்பயே 300 ஆக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப வந்து ஒட்டுமொத்தமாக யாரு போனாலும், யாரு வந்தாலும் இந்த ஆட்சி தொடருவதற்கு போல நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் மோடி இந்த கவர்ன்மென்ட்டே ஃபார்ம் பண்ண உட்காருவார். அவர் வந்து அவர் வந்து மொத நாள்ல வந்து அவர் வந்து மொத நாள்ல இருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடியே இந்த பிளான் இருந்திருக்கும். இப்படின்னா அப்படி ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க வந்து ரியல் பொலிட்டீஷியன் சார். அவங்க வந்து காங்கிரஸை போல கனவில் மிதப்பவர்கள் அல்ல. இவர்களைப் போல கண்கட்டி வித்தைகளை நம்புறவங்க இல்ல. அவங்க வந்து ஏ, பி, சி, டின்னு அவங்க மல்டிபிள் பிளான் வச்சு தான் அவங்க உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க 2014ல இருந்தே ஒரு மைனாரிட்டி கவர்ன்மென்ட் வந்துட்டா, அதுக்கு என்ன அப்படிங்கிற நோக்கம்லாம் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாம பாஜக வெகு காலம் வெளியிலே இருந்த கட்சி. அது வந்து 1970 77ல இருந்து ஜனசங்கா இருந்த காலகட்டத்தில இருந்து, அது பல கூட்டணி மந்திரி சபைகளை அமைச்ச கட்சி. ஒரு கூட்டணியோட இருந்த கட்சி. ஒரு பெரும் தரப்பை எப்படி வீழ்த்தி அந்த இடத்துல நாம உட்காரணும்னு படிப்படியா முன்னேறி வந்த கட்சி. சோ அதனால அது வந்து நேரடியாக வானத்திலிருந்து குதித்து 272க்கு மேல போல. அது தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு, அதுக்கு பல களப்பலிகளை கொடுத்து, அதுக்கு மேல அதுல பல அரசியல் மூவ் எல்லாம் பார்த்து, எத எங்க சேர்க்கணும். மோடி வந்து சாதாரணமா வந்து குஜராத்ல வந்து வந்துரல. ஒரு ஆல் இண்டியா பிளேயரா இருந்தாரு. நேஷனல் பிளேயரா இருந்தாரு. பல மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்ப்பது, பல மாநிலங்களில் புதிய ஆட்சியை உண்டு செய்வது, பல புதிய தலைவர்களை உண்டு செய்வதுன்னு அவர் தேசிய அளவுல மிகப்பெரிய தலைவரா இருந்தாரு. அப்ப அப்படிப்பட்ட மோடி தான் இன்னைக்கு அந்த ஆட்சி தலைமையா இருக்காரு. சோ வந்து இந்த கவர்ன்மெண்ட்ட எப்படி வழி நடத்தணும், அந்த கூட்டணிய எப்படி அசங்காம பார்த்துக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த ஆட்சிய நான் இப்ப சொல்றேனே, இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால், ஒருவரால் கவிழ்க்க முடியும் என்று ஒருவர் விரும்பினால், அது ஒரே ஒருத்தர் தான், அது மோடி மட்டும் தான். அவர் இந்த ஆட்சியை கவிழ்த்தால் மட்டும் தான் உண்டே தவிர, இதுக்கு மூவ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒருத்தராலும் கவிழ்க்க முடியாது. அவரே வந்து எனக்கு வந்து கம்ஃபர்ட்டா இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து மோடியே கலைத்தால் உண்டே தவிர நிதிஷ்குமாரோ, நாயுடுவோ அல்லது வேறு யாராலையும் இந்த ஆட்சியை கலைக்க முடியாது. அப்ப வந்து இந்த ஆட்சி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நிதிஷோ, டிடிபியோ நீங்க அவங்க 2 பேரோட நிலைமைய பாருங்க. நீங்க வந்து நிதிஷ்குமார் வந்து தன்னுடைய அரசியல் அந்திமத்தில் இருக்கிறார். அவர் வந்து திரும்ப மாநிலத்தில் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதா? பல குளறுபடிகள் இருக்கு. திரும்ப அங்க ஜெயிச்சு வரணும். அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிட் வந்து அவருக்கு கிரேட்டா இருக்கணும். நீங்க அடுத்த 5 வருஷம் சென்ட்ரலோட பவர் வந்து உங்ககிட்ட இருக்கு. நீங்க வந்து ஒரு கூட்டாட்சி அமைக்கிறீங்க. அப்ப அதுல வந்து உங்களுக்கு நல்ல பவர் இருக்கு. நீங்க அடுத்த 5 வருஷம் நிம்மதியா இந்த அரசியல் பயணம் செய்வது வந்து ஒரு பெஸ்ட். அதே போல டிடிபிக்கு வந்து ஆந்திராவினுடைய வளர்ச்சி மிக முக்கியம். அவர் அமராவதிங்கிற திரும்ப அமராவதியை கொண்டு வரணும். தலைநகரத்தை கொண்டு வரணும். அவர் வந்து நெறைய இலக்குகளை வைத்திருக்கிறார். நெறைய புதிய தொழில்களை கொண்டு வரணும். நெறைய கொண்டு வரணும். நம்ம பெருசா செஞ்சு, அதே சமயத்துக்கு ஒய்எஸ்ஆர்பியை மீண்டும் எழவிடாமல் பார்த்துக்க வேண்டிய தேவை இருக்கு. இதற்கு முன்பு 2019ல் நாயுடு செய்த தவறு என்னவென்றால், மோடியை வெளியேற்ற வேண்டும். ஒரு ஆல் இண்டியா அரசியல்ல கவனம் செலுத்தி தன்னுடைய ஸ்டேட்ட விட்டுட்டார். இப்ப அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. தன்னுடைய எதிரி யார் என்பது அவருக்கு தெரிந்து விட்டது. தன்னுடைய எதிரி இவர்தான். ஜெகன்மோகன் ரெட்டி தான் அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. அவர் மீண்டும் ஜெகன்மோகன் ரெட்டி எழுந்து வராமல், ஒய்எஸ்ஆர்பி வென்று விடாமல் இருப்பதற்கான அரசியலை அவர் அங்கே செய்வார். அதுக்கு என்ன செய்யணும்னா, அப்ப நல்லாட்சியை தரணும். அதே போல இந்த கூட்டணியை கை நழுவக்கூடாது. ஏன்னா கூட்டணி நழுவியதால் தான் 2019ல அவர் வந்து தோத்தாரு. அவர் காங்கிரஸோட போனது தப்பு. டிடிபி வந்து டிடிபியின் ரத்தத்திலேயே ஆன்டி காங்கிரஸ் இருக்கு.
திமுகவை போல போலித்தனமாக இல்ல. திமுகவும் ஆன்டி காங்கிரஸா எழுந்த கட்சி. ஆனா அது அண்ணா மறைந்த பிறகே அது காங்கிரஸோடு சமரசம் செய்து கொண்டார் கருணாநிதி. அதனாலதான் திமுக இன்னும் பாதியாயிட்டு இருக்கு. அப்ப வந்து நீங்கள் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் டிடிபி வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு போனதே வரலாற்று பிழை. அது வந்து டிடிபி காரர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த பிழையை இனிமே வந்து என்னைக்கும் வந்து நாயுடு செய்ய போறதில்ல. அவர் 2019க்கு பிறகே பாடம் கற்றுக்கொண்டார். தொடர்ச்சியாக அவர் மோடியை போய் சந்திப்பதற்கு நேரம் கேட்டார். சந்தித்தார். பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே நடந்த அந்தமான் உள்ளாட்சி தேர்தலிலே டிடிபி கூட்டணிக்கு வந்தாச்சு உள்ள. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ஜனசேனா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு கூட்டணிய மாபெரும் கூட்டணிய உருவாக்கி அதுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. சோ டிடிபி வந்து ஆந்திர வளர்ச்சிக்கு தேவை என்றால் ஒரு பலமான மத்திய அரசிலிருந்து நிதி தேவை. ஒரு பலமான மத்திய அரசின் உதவி தேவை. நிறுவனங்கள்லாம் வரணும்னா இன்னைக்கு மோடி வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் அகில உலக நிலைமையில. இன்னைக்கு வந்து ஆந்திரர்கள் வந்து அமெரிக்காலயும் வெளிநாடுகள்லயும் வந்து நல்ல பெரிய அளவுல வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நல்லா தொழில் பண்றாங்க. அதற்கு வந்து ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்றால் மத்தியில் ஒரு பலமான ஆட்சி இருக்க வேண்டும். அந்த ஆட்சி மோடி ஆட்சியை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அதையெல்லாம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதாவது இந்தியாவை ஆண்ட பிரதமர்கள்ல மோடி அளவுக்கு வெளிநாடுகள்ல வந்து இந்தியாவை உயர்த்திய இன்னொரு பிரதமர் இல்ல. அப்படிங்கிறத மிக தெளிவாக நாயுடு பதிவு செஞ்சிருக்காரு. நிதிஷ் வந்து நீங்க வந்து வழக்கத்துக்கு மாறா நிதிஷ் வந்து மோடியை வந்து தன்னுடைய மூத்த அண்ணனை போல நினைத்து அவருடைய கால்களில் விழுந்ததை பார்த்தோம். நடந்திருக்கா? இதே நிதிஷ்குமார் வந்து 2014ல் மோடி வரக்கூடாது என்று மோடியின் மீது வந்து தனிப்பட்ட முறையில் அந்த ஈகோ கிளாஷ் இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாம் சேம் ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து அந்த ஒரு பக்கத்தில் இருந்து எழுந்து வந்தாங்க. ஒரே நேரத்தில் மேலெழுந்து வந்த அரசியல்வாதியாக இருந்தாங்க. அப்ப வந்து நான் அவரை விட சீனியர். நான் வந்து அன்னைக்கே நான் இந்த ஜ ஜ ஜ ஜ ஜனதா தள காலத்திலிருந்து நான் மாணவனாக இருந்து அரசியல் செய்து வந்தவன். மோடி என்ன நேத்து அப்படிலாம் அவங்களுக்குள்ள ஈகோ இருந்துச்சு. அதை எல்லாவற்றையும் மறந்து மோடியை ஒரு மாபெரும் பிரதமராக ஏற்றுக்கொண்டு 10 வருடம் இந்தியாவுல தனிப்பெரும் மெஜாரிட்டி வச்சு இன்னைக்கு இருக்க காலம் வந்து 1952 1962 80 கிடையாது. அன்னைக்கு வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்தது. சுதந்திர இந்தியால வந்து நேரு போன்றவர்கள் வந்து ஒரு பெரிய மாபெரும் தலைவராக விஸ்வரூபம் எடுத்திருந்தார்கள். அன்னைக்கு எதிர்த்தாப்புல ஆளே கிடையாது. அன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக 3 முறை வெல்வதோ, ஒரு ஆட்சியை வந்து கன்டின்யூ பண்ணி கொண்டு போறதோ, மெஜாரிட்டி கிடைக்கிறதோ பெருசு இல்ல. ஆனால் இன்று தேசிய அளவுல காங்கிரஸ் எவ்வளவு பெரிய சக்தி. காங்கிரஸ் தன்னுடைய கரங்களை எந்த அளவுக்கு விரித்து வைத்திருக்கிறது. மாநில அளவுல எவ்வளவு புது பிளேயர் வந்தாச்சு. இந்தியாவுக்குள்ள காஸ்ட் ஃபால்ட் லைன்ஸ் எக்கச்சக்கமான வறுமை, எக்கச்சக்கமான புதிய போராட்டங்கள் எவ்வளவோ பெருகி இருக்கிற நேரத்துல சோசியல் மீடியாலாம் வளர்ந்து தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிற போது இந்த நேரத்துல மோடி 3வது முறையாக வென்று வருகிறார் என்றால் மோடியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நம்மை விட மிக நீண்ட காலமாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு சாணக்கியரை போல பீகார் பகுதிகளில் விளங்கக்கூடிய நிதிஷுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் மோடியினுடைய கால்களை போய் ஒரு தொட முற்பட்டார். அப்ப இந்த கூட்டாட்சிக்குள்ள இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் விரும்பினால் அதை செய்ய முடியும் என்றால் அது மோடி மட்டுமே. மற்றபடி இந்த ஆட்சியை வேறு யாராலும் எதையும் செய்ய முடியாது. 5 வருடம் மோடி கடந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்தாரோ அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன இலக்கு வைத்திருக்கிறாரோ அதை மிகப்பெரிய விவாதங்கள் மூலியமாகவும் இவர்களை சரி செய்வதன் மூலியமாகவும் கொண்டு வருவார். அது பிஓகேவாவே இருந்தாலும் சரி, அதை மீட்பதாகவே இருந்தாலும் சரி, எதுவும் எங்கும் தங்கு தடையே நிக்க போறது. அதற்காக மோடி எந்த விலையும் கொடுக்க தயாராக இருப்பார். அவருடைய குணமே அதுதான்.